ஒரு பெரிய வீட்டில் நிறைய எலிகள் வாழ்ந்து வந்தன. அந்த வீட்டில் சாப்பாடு எப்போதும் கிடைக்கும். ஆனா அந்த எலிகள் காரணமாக வீட்டார் மிகவும் சிரமப்பட்டார்கள். இந்த எலிகளை எப்படி ஓட்டுவது என்று யோசித்தார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு பெரிய பூனையை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். இப்போ என்னாச்சு தெரியுமா? எலிகள் எல்லாம் பயந்து ஒளிந்து கொண்டு விட்டன. வெளியே வரவே முடியவில்லை. எல்லா எலிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டம் வைத்தன. அந்த பூனை நம்மை துரத்துகிறது. இந்த பூனையை சம்ஹவ் சமாளிக்கணும். ஆம், நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஒன்றுபட்டால் நாம் வெற்றி பெறுவோம். அப்போது ஒரு புத்திசாலி எலி சொன்னது, நாம் இந்த பூனையின் கழுத்தில் ஒரு மணி கட்டினா அது வரும்போது சத்தம் கேட்டு நாம தப்பிக்கலாம். அனைவரும் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டார்கள். ஒரு வயதான எலி மெதுவா கேட்டது, சரி, அந்த மணியை பூனைக்கு கட்ட போறது யார்? அதுக்கு எல்லா எலிகளும் அமைதியாகிவிட்டன. யோசனை சொல்லுறது எளிது, அதை செயல்படுத்துறதுதான் கடினம். உன் மணி என்ன தடுக்காது. உங்களில் எவரும் தப்ப முடியாது. உதவி யாராவது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.